ஜெர்மனி, ஜப்பான், தென்கொரியா என உலகின் 80 நாடுகளில் சுமார் 750க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ளன. ஆனால் இந்தியாவில் அமெரிக்காவின் ராணுவ தளம் ஒன்று கூட இல்லை. உலக நாட்டாமை என புகழப்படும் அமெரிக்காவால் தன்னுடைய ராணுவ தளத்தை இந்தியாவில் ஏன் அமைக்க முடியவில்லை என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் அமெரிக்காவின் ராணுவ தளம் அடியோடு இல்லாமல் போனதற்கு இந்தியாவின் ராணுவ கொள்கையே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா எண்ணற்ற துயரங்களை அனுபவித்து விட்டதால் மீண்டும் ஒருமுறை அதுபோன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. முதல் பிரதமராக பதவியேற்ற நேரு தொடங்கி தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி வரை இந்த கொள்கையை தீவிரமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்திய மண்ணில் வெளிநாட்டு ராணுவ தளங்களுக்கு எந்த காலத்திலும் அனுமதி கிடையாது. எவ்வளவு எதிர்ப்புகள், அழுத்தங்கள் வந்தாலும் கூட இந்த விஷயத்தில் துளியும் இறங்கி செல்லக்கூடாது என்பதுதான் இந்தியாவின் தாரக மந்திரம். அமெரிக்கா பிற நாடுகளில் ராணுவ தளங்களை அமைப்பது அதன் சொந்த நலத்திற்காக தான் என்பதையும் இந்தியா நன்கு உணர்ந்து உள்ளது. இதுபோன்ற ராணுவ தளங்கள் சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு சிக்கலையே ஏற்படுத்துகின்றன. சமீபத்திய அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போரில் கூட இதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து செயல்படுவதால் குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ கடற்படை தளங்களை குறிவைத்து ஈரான் கொடூரமாக தாக்கி வருகிறது. இதுபோன்ற காரணங்களால் தான் அமெரிக்கா ராணுவ தளங்களை இந்தியா அனுமதிக்கவில்லை. மேலும் உலகின் மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டிருப்பதால் பாதுகாப்புக்கு எந்த நாட்டையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமும் இந்தியாவுக்கு இல்லை. அமெரிக்காவுடன் இணைந்து ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டாலும் கூட இந்தியா இந்த விஷயத்தில் சிறிதும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அதே நேரம் தஜிகிஸ்தான், மொரிஷியஸ், பூட்டான் ஆகிய நாடுகளில் இந்தியா தன்னுடைய ராணுவ தளங்களை அமைத்துள்ளது. என்றாலும் அந்த நாடுகளின் கொள்கைகளில் அமெரிக்கா போல இந்தியா தலையிடுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.